லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டதாக தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. அதிகாலை 3:30 மணிக்குள் அனைத்து பயணிகளும் ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. கிளாம்பாக்கத்திலிருந்து 10ஆம் தேதி இரவு போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்நிலையில் போதிய பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் கூடுதலாகவே பேருந்துகளின் இயக்கம் இருந்தது என்றும் தமிழக அரசு விளக்கமளித்திருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், போதிய பேருந்துகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது. தற்பொழுது கூடுதலாகவே பேருந்துகள் இயக்கப்பட்டன என்று அரசு விளக்கமளித்திருக்கிறது. என்ன நடந்தது? கள நிலவரம் என்ன? பூங்குழலி, வார இறுதி நாட்கள் ஒட்டி சென்னையிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு நேற்று குவிந்தார்கள். நேற்றைய தினம் மட்டுமே சென்னை மாவட்டத்திலிருந்து வெளியூர் செல்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்ட நேரத்தில் சில ஊர்களுக்கு செல்வதற்கு பேருந்து கிடைக்கவில்லை என்று பொதுமக்களும் குற்றச்சாட்டு தெரிவித்திருந்தனர். அதனால் போராட்டமும் நடைபெற்றது. தற்போது போக்குவரத்து துறையும் சிஎம்டிஏ அதிகாரிகளும் நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டத்திற்கு இயக்கப்பட்ட பேருந்து மற்றும் பயணிகளுடைய எண்ணிக்கை குறித்த விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் கும்பகோணம், சேலம், அதே போன்று மதுரை உள்ளிட்ட மண்டலங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு வந்ததாகவும், அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிக அளவுக்கு இருந்ததாகவும் போக்குவரத்து துறை தெரிவித்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் மட்டுமே 1124 பேருந்துகள் இயக்குவதற்கு திட்டமிட்டதுடன் முழுமையாக இயக்கப்பட்டதாகவும், கூடுதலாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மட்டுமே 150 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறையும் சிஎம்டிஏ அதிகாரிகளும் தெரிவித்திருந்தார்கள். நேற்று நள்ளிரவில் இருந்து அதிகாலை 3:30 மணி அளவில் பயணிகளின் கூட்டம் அதிக அளவுக்கு இருந்தது. அதே போன்று பயணிகள் தெரிவித்த அதாவது பேருந்து இல்லை என்ற புகார் தெரிவித்ததும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்ததாகவும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அவசியமோ அதை எல்லாமே போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்ததாகவும், நேற்றைய தினம் மட்டுமே 1,07,632 பயணிகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து வெளி மாவட்டத்துக்கு சென்றதாகவும், இதற்கான அனைத்து விதமான நடவடிக்கையை போக்குவரத்து துறை, சிஎம்டிஏ மற்றும் காவல்துறையினர் இணைந்து அதற்கான பணிகளை எடுத்ததாகவும் போக்குவரத்து துறையும் சிஎம்டிஏ அதிகாரிகளும் இதற்கான விளக்கத்தை தெரிவித்திருக்காங்க. பூங்குழலி, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கூறிய பொழுது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்கப்படாதது போல சிலர் வதந்தியை பரப்பி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அங்கு போராட்டங்கள் நடைபெற்றதையும் நாம் நேரடியாகவே பார்த்திருந்தோம் ராஜ்குமார். இந்நிலையில் மக்களினுடைய பேருந்து போதவில்லை என்ற குற்றச்சாட்டை அடுத்து கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டிருக்கின்றன, அப்படித்தானே? இல்ல முதலையே போதிய அளவிலான பேருந்துகள் இருந்தனவா? அதாவது பேருந்துகள் குறிப்பாக சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு செல்லக்கூடிய வெளி மாவட்ட பேருந்துகளில் பாயிண்ட் டு பாயிண்ட் பேருந்து பயணிகள் இயக்குவது அதிக அளவுக்கு வந்ததாகவும், குறிப்பாக வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடியதில் போதிய அளவு பேருந்து கிடைக்கவில்லை என்றுதான் பயணிகளும் சிலர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக விழுப்புரம், திண்டிவனம், வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை இந்த இடத்திற்கு செல்வதற்கு தான் தட்டுப்பாடு ஏற்பட்டதாகவும், உடனுக்குடன் பேருந்து கிடைக்கவில்லை என்று பயணிகளும் போராட்டம் நடத்தினார்கள். இதை பணியில் இருந்த போக்குவரத்துறை அதிகாரிகள் கணக்கிட்டுதான் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கூடுதலாக பேருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை மாவட்டத்திற்கு இயக்கப்படக்கூடிய மாநகர பேருந்தை 23 பேருந்துகள் பயணிகளுடைய சிரமம் இருப்பதால், பேருந்து தட்டுப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தால் 23 பேருந்துகள், இது சென்னை மாவட்டத்தில் இயக்கப்படக்கூடிய பேருந்துகள், ஆனால் பயணிகளுடைய நலன் கருதி பேருந்துக்காக காத்திருக்கிறார்கள் என்பதற்காக இந்த பேருந்துகள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இயக்கப்பட்டது. வழக்கமான பேருந்துகள் இருந்தாலும் சில மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாகவே பேருந்துகள் கிடைக்காத தட்டுப்பாடு ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். ஆனால் பணியில் இருந்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாற்று ஏற்பாடுகள் செய்துதான் தற்போது பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்தார்கள். அதைதான் போக்குவரத்துறை அமைச்சரும் அந்த விளக்கத்தை கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் திட்டமிட்ட பேருந்துகளின் அடிப்படையில் கூடுதலான பேருந்துகள் இயக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து துறை, சிஎம்டிஏ நிர்வாகம் அதற்கான விளக்கத்தை தெரிவித்திருக்காங்க. இன்றும் நேற்றும் ஏற்பட்ட அந்த பேருந்து தட்டுப்பாடுகளை பொறுத்தவரைக்கும் அதிகமான பயணிகள் கூடிவிட்டனர். வார இறுதி நாட்கள் என்பதாலும் முகூர்த்த நாள் என்பதாலும் பயணிகளினுடைய கூட்டம் அதிகமாக இருந்தது என்று அரசு கூறுகிறது, போக்குவரத்து துறையும் கூறுகிறது. இப்போ கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்ட வரையும் இதே நிலைதான் இருந்ததா?
பண்டிகை காலங்களில் கூடுதலாக பேருந்துகளை இயக்குவார்கள். இதுபோன்ற வார இறுதி நாட்களிலும் கூடுதலான பேருந்துகளை இயக்குவார்களா? கோயம்பேட்டில் எப்படி இருந்தது, தற்பொழுது கிளாம்பாக்கத்தில் எப்படி இருக்கிறது, ஒப்பிட்டு சொல்ல முடியுமா ராஜ்குமார்? கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கும் பொழுது கூட இதே போன்று வார இறுதி முறை நாட்கள், தொடர் விடுமுறை, அதே போன்று முகூர்த்த நாட்களிலும் கூடுதலான பேருந்துகள் ஒவ்வொரு முறையும் போக்குவரத்து துறை இயக்குவது வழக்கமானதுதான். ஆனால் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கும் பொழுது ஒரே இடத்தில் அனைத்து விதமான மாவட்டங்களுக்கும் செல்லக்கூடிய பேருந்து நிலையமாக இருந்தது. எனவே அந்த இடத்தில் பயணிகளுக்கு சிரமம் இல்லாமல் இருந்தது. தற்பொழுது கிளாம்பாக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம், கோயம்பேடுகளில் வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிலையம், அதே போன்று ஆந்திரா நெல்லூர் பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் மாதாவரத்திலிருந்து பேருந்துகள் இயக்க வேண்டும். இப்படி 3 இடத்திற்கு பேருந்துகள் மாற்றப்பட்டிருக்கிறது. இது பயணிகளுக்கு ஒரு சிரமம் இருக்கிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் மாற்றப்பட்டதிலிருந்து சென்னை நகரிலிருந்து கிளாம்பாக்கம் செல்ல வேண்டும் என்றாலே குறைந்தது சில இடங்களிலிருந்து 1.5 மணி நேரம் ஆகிறது. இதற்கே ஒரு பயண நேரம். அதற்கு பிறகு கிளாம்பாக்கத்தில் பேருந்து கிடைக்காமல் காத்திருக்கக்கூடிய நேரத்தில் பயணிகளுக்கு இந்த சிரமம் இருந்தது. அதுதான் நேற்று பயணிகளுக்கு பேருந்துக்காக காத்திருந்ததும் ஒரு பெரும் சிரமத்தையும் அவர்களுக்கு சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று சில மாவட்டங்களுக்கு உடனுக்குடன் பேருந்துகள் கிடைக்காது பயணிகளுக்கான சிரமத்தை ஏற்படுத்தி இருந்தது. அதுதான் நேற்று போராட்டம் நடத்த வேண்டிய இருந்த சூழலும் ஏற்பட்டது. அதிகாரிகள் இதையெல்லாம் கணக்கில் கொண்டு அடுத்தடுத்து நடவடிக்கை எடுப்பதாகவும் போக்குவரத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.